ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பற்றி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் என்னோடய மியூசிக் ரூமு. ஸோ இந்த மியூசிக் ரூம் என்னடா இவ்வளோ குப்பை கூலமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆரம்பத்தில் இந்த ரூமில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் தனியாக ஏதாச்சும் டிஜே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக தான் இந்த ரூமை இந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வரும்போதே இதை செட் பண்ணது. என்னென்னா வரும்போது எப்படி இருந்ததோ அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கான டைமே இல்லை உட்காரத்துக்கு. பேக் டு பேக் ஒர்க்கு ட்ராவல்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெச்சு போனதால் இப்போ ஆயுத பூஜைக்கு ஒரு 2-3 நாள் லீவ் கிடச்சிருக்கு, ஒரு பிரேக் கிடச்சிருக்கு இந்த ஷூட்ஸும் இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரியும் இந்த ரூம் ஃபுல்லாக சூட்கேஸு அப்புறம் துணிங்க இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரூமில் ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. ஆரம்பிக்கும்போது டேபிள் எப்படி பண்ணணும், இந்த ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வாங்கவும் செஞ்சேன். பட் எல்லாமே வாங்கி எப்படி வச்சனோ அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் ரூமை சேஞ்ச் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஃபோட்டோ எனக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த இடத்துலையோ இல்லை உள்ள இந்த ரூம் ஃபுல்லாக மாட்டணும்னு ஆசை. அது எப்படி பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ அது நான் நினச்சா ஏஐலே பண்ணலாம். இப்போ நிறைய நார்மலாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இதை ஸ்கெட்சாக மாற்றி கொடுங்க அப்படின்லாம் பண்ணால் ஒரு வித்தின் 30 செகண்ட்ஸில் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ரெடி ஆகிடும். பட் ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு பிடிச்ச 2 பேரோட ஃபோட்டோ அது வரப்போகுதுன்றது அது கொஞ்சம் பர்சனலாக இருக்கணும் அப்படின்றதுனால நானே என் கையால் அந்த ஃபோட்டோவை வரைய போகிறேன். அந்த ஃபோட்டோவை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஃப்ரேமாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிய வேண்டிய விஷயத்த பெருசாக இழுத்து பண்ணுற ஒரு மாதிரியான ஒரு வேலை தான். பட் ஆனால் நம்மளே பண்ணுறது, நம்மளே வரைகிறது அது ஒரு பயங்கரமான ஒரு வைப்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் நானே அந்த ஸ்கெட்சை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஃப்ரேமாக இங்கே மாட்ட போகிறேன். இங்கேயோ இல்லை இந்த ரூம்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிஷர்ட் ஒன்று பார்த்தேன். அந்த டிஷர்ட்டில் இருந்த ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு இதை அதை ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணேன். அது வெறும் டெக்ஸ்ட் இருந்தது அந்த டிஷர்ட்டில், என்கிட்டே இருந்தது அந்த டிஷர்ட்டு. ஸோ அதை ஒரு ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ என்னோடய பிளானு. ஸோ அந்த 2 பேர் யார், அந்த ஃபேவரட்டான பர்சன் யாருன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைகிறேன்னு சொன்னவொடனே நிறைய பேர் என்னது வரைய போகிறீங்களா அப்படின்னு யோசிக்கலாம். எஸ், நான் சின்ன வயசில் தான் நல்லா வரைவேன். என்னோடய பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது ஆசையாக இருந்தது. ஆனால் டிஜேயிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக மியூசிக் இந்த ரிலேட்டடான ஒர்க்ஸ்லேயே நம்ம வந்ததால் வரைகிறத பற்றி யோசிக்க கூட மறந்துட்டேன். நான் என்ன தான் ஆர்ட்டில் எனக்கு ஆர்ட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தாலும் மியூசிக் தான் எனக்கு சோறு போடுது. ஸோ அந்த மியூசிக்கில் ரிலேட்டடான ஒரு 2 ஃபேவரட்டான ஆள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு 2 பர்சன் தான். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஸ்ட்ரைட்டாக ஆர்ட் உள்ள போகும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரோக்ஸ்லாம் ரெடி. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம பெண்ணில் இறங்க வேண்டிய நேரம். வாங்க பெண்ணுக்கு போவோம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்து நம்ம ஆரம்பித்தோம். இதில் முடிஞ்சிருக்கு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. அது இப்படியால வரையணும்.
ஸோ இதுதான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தேவையில்லாத ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் வந்து பழைய பெனில் நான் போட்டதால் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டச் பண்ணோம், ரீடச் பண்ணோம், ரொம்பலாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் வரைஞ்சா, அதுக்கு நீ வந்து ஆர்டிஃபிஷியலாகவே வந்து அதை எதை யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக 2-3 சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் அது வந்து டிஜிட்டலாக மாறும்போது அதில் பண்ணிக்கலான் இருக்கேன். அடுத்து நான் பண்ண போகிற இமேஜ் ராஜா சார். ஸோ ராஜா சாரை நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரே எடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து காலெலாம் வலிக்குது, அதனால் சின்ன ஒரு பிரேக் எடுத்து வரையலான் இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். இப்போ வந்து ராஜா சாரோட ஃபோட்டோவும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ராமன் சார் ஃபோட்டோ வந்து ரொம்ப நாள் கழித்து முதல்ல வரைஞ்சதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்தது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் நல்ல டைம் கிடச்சிது. ஸோ ராஜா சாரோட ஃபோட்டோ. ஸோ பார்த்து ரெஃபரன்ஸான இமேஜ் வந்து இந்த இமேஜு. ஸோ இதை பார்த்து இதை வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஒரிஜினல், இதை பார்த்து வரைஞ்ச ஸ்கெட்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு வரைஞ்சி மேட்ச் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக நம்ம 2 லெஜண்ட்ஸோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இதை ஸ்கேன் பண்ணி லேப்டாப்பில் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸ்கேன் பண்ணி இதை சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க போய் ஸ்கேன் பண்ணலாம். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம போட்டு ஒர்க் பண்ணி இதை வந்து நம்ம ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் பண்ண போகிறோம். டன். இதோட இந்த ஆர்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இதை பிரிண்ட்டுக்கு அனுப்பி ஃப்ரேம் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். மற்றபடி எல்லா வேலையும் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதை முடிச்சுட்டு ஃப்ரேம் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மாட்ட வேண்டியது தான் பேலன்ஸ் ஒர்க்கு. மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரேமோட திரும்ப வரேன். ஸோ ஃபைனலாக ஒரு வேலையை ஆரம்பித்து முடித்து நம்ம ஃப்ரேமாக வந்து நிற்கிது இப்போது. ஸோ இப்படி தான் இந்த ஃபோட்டோ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம மைண்ட்லேருந்து ஒரு விஷயம் ஆரம்பித்து அது கரெக்டாக ஒரு அவுட்புட்டாக வந்து அது எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாலிடே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் கழித்து வரைஞ்சி என்ன சொல்கிறது, ஸோ நிறைய விஷயங்களில் நம்ம ஓடுற ஸ்பீடில் நம்ம பிஸியாக இருக்கிற டைமில் மறந்துடுவோம். அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணி திரும்பவும் அது அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்றது ரொம்ப சந்தோஷம். அது ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல தொடக்கமாக இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமை வந்து இன்னும் அழகாக மாற்றுறதுக்கான முதல் ஸ்டெப்பாக இதை ஆரம்பித்தேன். இன்னும் நிறைய வேலைகள் இதில் பேலன்ஸ் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிக்கல இல்லை ஏதாச்சும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் DJ Black. ஸோ மறக்காமல் சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you all soon. Bye.